வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் அப்பர் சுவாமிகளினுடைய பாகங்களை பதிவேற்றம் செய்துள்ளோம். கேட்டின்புறுங்கள். அதில் ஒரு வார்த்தை சொன்னோம், ராமேஸ்வரம் என்பது சார்தாம் என்ற யாத்திரையில் அடங்கும் என்று. சார்தாம் என்பது 2 வகையான சார்தாம் உள்ளது. ஒன்று சிறிய சார்தாம், மற்றொன்று பெரிய சார்தாம், சோட்டா அண்ட் படா என்று சொல்வார்கள். இந்த சோட்டா சார்தாம் என்றால் என்ன என்றால் 4 சிறிய கோவில்கள் என்று அர்த்தம். அந்த 4மே எங்கு உள்ளது சிறியது என்று கேட்டால் இமயமலையில் கார்வால் என்ற இடத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது. அந்த 4ம் கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத். இந்த யமுனோத்ரி என்பது யமுனை பிறந்த இடம், கங்கோத்ரி என்பது கங்கை பிறந்த இடம், கேதார்நாத் சிவனுடைய கோவில், பத்ரிநாத் விஷ்ணுவினுடைய கோவில். இந்த 4 இடங்களையுமே சோட்டா சார்தாம் என்று சொல்வார்கள். இதை மக்கள் ஒரு கடமையாக ஏற்று இந்த வருடம், போன வருடம் சுமார் 50 லட்சம் பேர் அங்கு வந்தார்களாம் தரிசனம் செய்வதற்கு. இன்னும் அதிகமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அருமையான ஒரு இடம், பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோவில்கள். அடுத்ததாக சரி, படா சார்தாம் என்பது என்ன என்று கேட்டால், நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய 4 மூலைகளில் இருக்கும் 4 கோவில்களை தான் படா சார்தாம் என்று கூறுவார்கள். வடக்கில் பத்ரிநாத் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ளது. அது தெற்கில் ராமேஸ்வரம், இது ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ளது. கிழக்கில் பூரி ஜெகநாத் கோவில் ஒடிசா மாநிலத்தில் உள்ளது. மேற்கில் துவாரகா குஜராத் மாநிலத்தில் உள்ளது. இப்படி 4 கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற 4 மூலைகளிலும் உள்ள கோடிகளிலும் உள்ள கோவில்களை நாம் படா சார்தாம் என்றது 4 பெரிய கோவில்கள் என்று கூறி அந்த நாளையும், இதனால் தான் நீங்கள் போனீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வட இந்தியர்கள் அவ்வளோ பேர் அங்கே இருப்பார்கள். சரி, அதுதான் விட்டாச்சுன்னு சொல்லி குஜராத் போனாலோ இல்லைன்னா கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ போனால் தென்னாட்டிலிருந்து சென்றவர்கள், இப்படி தான் நம்மளை தென்னாடு வடநாடு இந்த தெய்வங்கள் தான் நம்மை அப்படி இணைக்கின்றது. இந்த கோவில்களுக்கெல்லாம் இன்றும் சென்று வருபவர்கள் இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 4 முடிப்பவர்களும் இருக்கிறார்கள். அல்லது ஒவ்வொரு முறை ஒரு ஊர் என்று சென்று, ஏனால் எல்லாம் வேணும், உடல் பலம், பணபலம் எல்லாமே வேண்டும். தற்காலத்தில் வசதி இருக்கும் அளவிற்கு வாய்ப்பு, பிரயாண வசதி இருக்கிறது, பண வசதி வேண்டும். இப்படியாக சென்று வணங்கிவிட்டு வருவார்கள். நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க விட்டும் என்று அந்த இறைவனை வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.